ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 18வது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி. ஆதலால் சிலுவை பாடு உபத்திரவம் தான் சொல்லு. அப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்கலாம், இதுதான் எனக்கு வச்சிருக்குதான். ஆமாம் ஆமாம் ஆமாம், வேற ஒன்றுமே இல்லை. ஐயோ, நான் ஒரு கிறிஸ்துவ எதிர்பார்த்து நான் ஒரு சிலுவை, ஏன்னா யூதர்கள் கொண்டாங்க. ஏன்? அவங்க நினைச்சாங்க ரோமருக்கு எதிராக போர் செய்து அவங்கள காப்பாற்றுவாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, என் வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த உலகத்தில் இதுதான் எனக்கு வச்சிருக்க பங்கா? ஆமாம், ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு, அப்படித்தானே? வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள், ஆதலால் இக்காலத்து சுகங்கள், இக்காலத்து வசதிகள், இக்காலத்து ஆசீர்வாதங்கள். இப்ப ஃபுல்லா ஆசீர்வாதம் தானே. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இக்காலத்து சுகம் சொல்லல, இக்காலத்து சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லல, இக்காலத்து மாளிகை வீடுன்னு சொல்லல, இக்காலத்து பாடுகள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இக்காலத்து கஷ்டங்கள், இக்காலத்து உபத்திரவங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ யாருக்கு தான் பரலோக ராஜ்யம்? யாருக்கு தான் பரலோக ராஜ்யம்? இந்த உலகத்தில் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு பாடுகள் உண்டு என்பதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை அவ்வப்போது வரும் அல்லது வாழ்க்கை முழுவதாக வரும்போது, இது எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒன்று, இது எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒன்று. சிலுவையை இறக்கி வைக்க பிரயாசப்படாதுங்க. சிலுவையை சுமக்க திராணி இல்லை, எனக்கு சுமக்க, சந்தோஷமாய் சுமக்க எனக்கு பலந்தார ஆண்டவரே. எனக்கு என் குணம் முறுமுறுக்கு குணம், என் குணம் குறை சொல்லக்கூடிய குணம், எனக்கு குணம் ஆண்டவரையே குற்றமடிக்கிற குணம். எனக்கு அந்த கெட்ட இருதையெல்லாம் மாறி உங்கள் பாடுகளை தியானித்து சுமக்கக்கூடிய பலந்தார ஆண்டவரே. அதான் முக்கியம். ஏன்னா இக்காலத்து பாடுகள்னு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனால் இனி ஒரு மகிமை நமக்கு வைக்கப்பட்டிருக்கு, இனி ஒரு காலம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. 60 வருஷம் தான், ஆனால் இனி 1000 வருஷம் அரசாட்சி பண்ணலாம், நித்திய 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 காலம் அவரோட கூட வாழலாம். அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் லேசானது, லேசானது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை இன்று முதல் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து உங்களை சிலுவையில் அறையணும். இனி நான் இல்லைங்கிறத நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து என்ன? பக்கத்தில், அடுத்து எங்கே வேலை செய்கிறது, இங்கே எல்லாம் நீங்கள் ஆரம்பித்து இனி நான் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ நீங்களும் நானும் சிலுவையில் ஆண்டவரை கொன்னதுனால இனிமேல் அவரை இந்த உலகத்தில் வாழ வைக்கணும். அது எப்படி தான் வாழ வைக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில் வாழ வைக்கணும். அப்படி வாழ வைப்போமே ஆனால் அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டதுக்கு பலன் கிடைக்கும். நம்மை அவர் ரட்சித்ததற்காக சந்தோஷப்படுவார். இப்போ அநேகரை ரட்சித்ததற்காக தேவன் துக்கப்படுறார், அநேகரை விடுவித்ததற்காக தேவன் துக்கப்படுறார், அநேகரை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன் துக்கப்படுறார். காரணம் என்ன? உணர்வற்றவர்களாய் மாறி மறுபடியும் நாய் போல, மறுபடியும் பன்றி போல பாவம் செய்வர்களாக மாறிட்டார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அறையப்பட்டிருக்கீங்களாங்கிற முதல்ல பார்க்கணும். இல்லை சிலுவையை சுமக்கிறீங்களான்னு அடுத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இல்லை சிலுவையை கலத்தி வச்சுட்டீங்களான்னு பாருங்கள். இல்லை கிறிஸ்துவுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, வெள்ளை துணி தான் இருக்கான்னு உங்களை பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் மட்டும்தான் இனி நான் இல்லைங்கிறதுனா அடுத்த படிக்கல வைக்க முடியும். இனி நான் இல்லைங்கிறது போது அர்த்தம் என்ன? நான் இனி ஏன் விருப்பப்படி வாழ மாட்டேன், நான் முதல்ல தேவனுக்கு அடிமை, ரெண்டாவது நான் அவருக்கென்று தான் பிழைப்பேன், அப்போ அவருக்கென்று நான் கனி கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எப்படி? என்னால் இனி ஒரு மனுஷன் இடற மாட்டான், என்னால் இனி ஒரு மனுஷன் பலவீனப்பட்டு போக மாட்டான், என்னால் இனி ஒரு மனுஷன் சபையும் தேவனும் தூசிக்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. வேதம் சொல்லுது, அழித்து போடுங்கள், பாவ சரீரத்தை அழித்து போடுங்க, பாவ சரீரத்தை களைந்து போடுங்க, பாவத்துக்கு ஏற்ற விதத்தில் உடலை, அதாவது பேணாதீர்கள் இருக்கு. அப்போ உடலை அதுக்கு ஏற்றபடி கொண்டு போகாதுங்க, அதை அழிங்க, அழிச்சு பரிசுத்த ஜாதியார அந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க.